வாழை மரங்களை வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா? அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னென்ன மரங்களெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா, வீட்டுக்கு முன்னாடி வந்து வாழை மரங்கள், முருங்கை மரம், நெட்லி மரம், புளிய மரம், அப்புறம் பனைமரம், இதெல்லாம் வந்து அறவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகளை வந்து உண்டாக்கும், குடும்பத்தினர்களை வந்து பலவீனப்படுத்தும், நோய் நொடிகளை எல்லாம் கொடுக்கும். இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எந்தெந்த மரங்களெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாக வேப்ப மரம், மாமரம், தென்னை மரங்கள் இது எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி வந்து மூலிகை செடிகள் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. படரும் கொடி வகைகளும் இருக்கக்கூடாது. முள் செடி வகைகள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இது வந்து லட்சுமி கடாட்சத்தை வந்து தடுக்கும். அதுக்கு பதிலாக வாசனை மலர் செடிகளையும் செம்பருத்தி, குரோட்டன்ஸ் செடி வகைகள் இதையெல்லாம் வைக்கலாம். இது வந்து லட்சுமி கடாட்சத்தை வந்து வீட்டுக்கு வரவழைக்கும். சில பேர் வந்து வெப்பத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர்ட்டிகோவில் சில கொடி வகைகளெல்லாம் படர விடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. குடும்பத்துக்கே இது ஆகாது. மூலிகை செடிகள், கொடி வகைகள் வீட்டுக்கு பின்புறத்தில் வளர்க்கலாம். செண்பகம் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கு இல்லையா, அது மரம் மாதிரி வளரும், வளர்ந்து பூக்கும். இது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் அறவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பழைய வீட்டு ஜாமான்களை வாங்கி சில பேர் வீடுகளை கட்டுவாங்க. பழைய வீட்டு ஜாமான்கள், இடித்த வீடுகளில் உள்ள வீட்டு ஜாமான்களை வந்து வாங்கி வீடு கட்ட வேண்டாம். கொஞ்சம் செலவுகள் வந்து கூடுதலாக ஆனாலும் புதிய ஜாமான்களை வாங்கி வீட்டை கட்டுங்க. போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி போடுறோம் வெளியில். அப்படின்னு எதுக்காக அப்படின்னாக்கா, மறுநாள் வந்து சூரிய பகவான் வந்து மகர ரேகையில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார். அன்னைக்கு வந்து வீடு சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தால் குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டோட நிலை வாசலில் வந்து குலதெய்வம் வந்து வாசம் செஞ்சு நம்மளையெல்லாம் காப்பாற்றும். அதே மாதிரி குடி போகிறதுக்கு முன்னாடி தரையை பூசாமலும் நிலை, கதவு, ஜன்னல்கள் போடாமலும் வீடு குடி போகக்கூடாது. எந்த வீட்டில் வந்து தானியங்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குதோ அந்த வீட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு குடம் நிறைய தண்ணி எப்போவும் வைங்க. அது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து எப்போவும் மங்களகரமாக இருக்கணும். இருந்தால் அந்த குடும்பம் வந்து சர்வ லட்சணம் பொருந்திய செல்வ கடாட்சம் நிறைந்த வீடாக சந்தோஷமாக இருக்கும். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.